கிரிக்கெட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 90களில் நடந்த நிறையா மேட்சஸ் நம் நினைவில் இருக்கும். 90s கிட்ஸு இப்போது பார்க்குற கிரிக்கெட்டு T20 போன்று அப்போது அதிக அளவில் இல்லை. T20யே இல்லை சொல்லப்போனால். ODI கிரிக்கெட், டெஸ்ட் கிரிக்கெட் போன்ற போட்டிகள் இன்னும் நீங்கா நினைவுகளுடன் நிறையா மெமரிஸோடு நிறையா மேட்ச் இருக்குது. அந்த மாதிரி இதுகளை பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதில் முதல் சீரீஸ் என்னென்னா ஃபர்கட்டன் ஹீரோஸ். அதாவது இந்தியாவுக்காக விளையாண்டுருக்கிறத நம்ம சாதித்த வீரர்களை மட்டுமே நம்ம ஞாபகத்திருக்கோம். இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளில் விளையாண்ட இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாத்துலேயும் விளையாண்ட, வேர்ல்டு லெவலில் விளையாண்ட சாதித்த வீரர்களை மட்டுமே நினைவில் வச்சுருக்கோம். இதில் சிறப்பாக செயல்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கான பெரிய அளவில் வாய்ப்பு கிடைத்திருக்காது. அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிற வீரர் யார் என்றால், இவர் இந்தியாவுக்காக விளையாண்டிருக்கார். இதில் எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? இவர் பேர் ரிட்டீண்டர் சிங் சோடி. இவர் 2000 ஆண்டு ஜிம்பாப்வேக்கு எதிராக இந்தியாவில் டெபியூட் பண்ணுறாரு. அதற்கப்புறம் ஒரு 4-5 சீரீஸ் ஆடினார். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு ஆல்ரவுண்டர். அண்டர் 19 உலகக்கோப்பை விளையாண்ட ஒரு ஆல்ரவுண்டர். அப்போது அண்டர் 19 அந்த யுவராஜ் சிங் போன்று பெரிதாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வீரர். யுவராஜ் சிங் அண்டர் 19 விளையாண்ட ஒரு வீரர். இவர் ஆஃப் சைடில் நல்லா அடிக்கக்கூடாது, லெக் சைடில் இறங்கி சிக்ஸ் அடிக்கிறதுல நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டு. மிடில் ஆர்டர் பேட்டர், நல்ல அதிரடியான இடம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஃபீல்டரும் கூட. இவர் கபில் தேவ் போன்று ஒரு ஜாம்பவனாக ஆல்ரவுண்டராக உருவாக்க நினைத்திருந்தோம். ஆனால் என்னோ தெரியவில்லை, ஓரளவுக்கு சிறப்பாக செயல்பட்டும் அதற்கப்புறம் இவருக்கு பின்னர் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இவர் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு சில இடங்கள் நல்லா இருந்து 2 அரைசனங்கள் இந்தியாவுக்காக ஆடியிருக்கிறார். இவரை போன்ற வீரர்கள் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இவரை பற்றி தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.